அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்து பார்க்குறோம். இந்த 10 கன்னிகைகளில் 10 பேர்கிட்டையும் விளக்கு இருந்துச்சு. ஆனால் 5 பேர்கிட்ட மட்டும்தான் எண்ணெய் இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு விளக்கும் வேண்டும், எண்ணெயும் அதோடு கூட இருக்க வேண்டும். வெறும் விளக்கு இருந்து எண்ணெய் இல்லாமல் போனால் தொடர்ந்தேச்சியாக எரிய வைக்க முடியாது. அதனால தான் அன்பார்களே, இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் இதோ நம்முடைய இருதயத்திலே வரவழைக்கும் பொழுது அவர் நம்மீது இந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, அதனால தான் தாவீது சொன்னார், இதோ என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்கிறார். அப்போது அன்பானவர்களே, நாம் இதோ எண்ணெயினாலே நாம் நிரம்பப்பட வேண்டுமானால், எண்ணெய் என்பது நம்முடைய வாழ்க்கை, இதோ அது உபத்திரவம் பாடுகளோடு கூட இருக்கிற வாழ்க்கையில் நாம் இடித்து பிழியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கடைசி வரைக்கும் நாம் இந்த விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கத்தக்கதாக இருக்க முடியும். அவர் வரும்பொழுது விழிப்புள்ளவர்களாக இருக்க முடியும். இப்படியாக நாம் எல்லோரும் செய்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.